வலிகள் தான் வந்து நம்முடைய வாழ்க்கைய வந்து ரொம்பவும் ஒரு ஆழமான விஷயங்கள நோக்கி ஒரு தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு வலி தான் வந்து ரொம்ப முக்கியம். உடம்புல வலி இருக்கணும். உடம்புல வலி இருந்தா மனசுல வலி இருக்கும். உடம்புல வலி இல்லன்னா மனசுலயும் வலி இருக்காது. வலி இருந்தா தான் ஒரு தரமான வாழ்க்கை வாழவே முடியும். அதனால வந்து அந்த வலி வந்து எப்படி வேணாலும் நம்ம வர வச்சுக்கலாம் உடற்பயிற்சி மூலமா. இப்போது உள்ள உடற்பயிற்சிங்கிறது வந்து யோகாசனம் தான். யோகாசனம் செஞ்சா உடம்புல வலி வராது. அதே கடினமா உடற்பயிற்சி ஜிம்மில் போய் நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது தான் நம்ம உடம்புல வலி வரும். அ ஒ அல்லது உடல் உழைப்பின் மூலமாக ஒரு ஒரு வலி வரும். அல்லது நம்ம வாழ்ற முறையிலயும் நம்ம உடம்புல வலிய ஏற்படுத்திக்கலாம். நம்ம வாழ்ற முறையே உடல் உழைப்பை சார்ந்ததா இருந்ததுன்னு வச்சுக்கங்க. அப்போ நம்ம உடம்புல வலி வரும். அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை தரமான வாழ்க்கையா இருக்கும். எப்படி நம்ம வாழ்ற முறை எப்படி இப்போ சின்ன பசங்கள்லாம் வாழ்றாங்கல்ல, அவங்க வாழ்ற முறையே வந்து அவங்க உடம்புல வலிய குடுக்கும். அதனால அவங்க ஒரு தரமான வாழ்க்கைய வாழ்வாங்க. அப்ப ஏன் சின்ன பசங்களோட வாழ்க்கை தரமான வாழ்க்கையா தெரியல நமக்கு? அப்படி இல்லையே, சின்ன பசங்களோட வாழ்க்கை அந்த அளவுக்கு தரமான வாழ்க்கையா இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, அவங்க அவங்களோட பொருளாதாரத்த வந்து பிறரை சார்ந்து பெறுகிறார்கள். அவங்க பெற்றோர்களை சார்ந்து பெறுகிறார்கள். பொருளாதாரத்திற்காக தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்திற்காக பெற்றோர்களை கையேந்துகிறார்கள். பெற்றோர்களிடம் கையேந்துகிறார்கள். பெற்றோர்களிடம் தானே கையேந்துகிறார்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு சின்ன வயசு வரைக்கும் தான். இப்போ பொருளாதாரங்கிறது என்ன? பணங்கிறது நாம அதை கண்டுபிடிச்சது தானே. பணமெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்துல வந்து சின்ன வயசுல எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. எப்போ வந்து அந்த குழந்தைங்க நடக்கவும் ஓடவும் முடியுதோ அப்போவே அவங்க பெற்றோர்கள் எப்படி உணவை தேடுகிறார்களோ அதே மாதிரி, அதாவது பணம் என்கிற இது நடைமுறை கண்டுபிடிக்கப்படாத காலத்துல அப்போ வந்து உழைப்போட நோக்கமே உணவை தேடுவது தான். எதுவும் நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா பணம்னு ஒண்ணு இல்ல. பணம் ஒண்ணு இல்லாத போது வியாபாரம், விற்பனை இது மாதிரி நடைமுறை எதுவுமே இல்ல. அப்போ நீங்க எதுவுமே விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்போ அப்போ பள்ளிக்கூடம் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது. நேரடியா அவங்க வந்து தினந்தோறும் உணவை தேடணும். உணவை தேடி சாப்பிடணும். இதுதான் உழைப்பு அப்படிங்கும்போது, சின்ன வயசுலயே வந்து அவங்க உழைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது தங்களுக்கு தேவையான உணவு ஆதாரம். அப்போ வந்து உணவு ஆதாரம். இப்போ வந்து பொருளாதாரம் நம்ம சொல்றோம். அதாவது பணம் எனும் நடைமுறை கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இருந்தது வந்து பொருளாதாரம் கிடையாது. உணவு ஆதாரம். இப்போ வந்து இது பொருளாதாரம். ஏன்னா பொருளாதாரம் அப்படின்னு உணவையும் ஒரு பொருள் தான். உணவுப் பொருள் அது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்படிங்கும்போது பணம்ங்கிற நடைமுறை கண்டுபிடிக்கப்படாத காலத்துல வந்து குழந்தைகள்லாம் வந்து நடக்கவும் ஓடவும் தெரிஞ்சுக்கிட்ட காலத்திலே தங்களுக்கு தேவையான உணவை பெற்றோர்களை சார்ந்து இல்லாம இவங்களே தேடிப்பாங்க. பெற்றோர்கள் எப்படி ஒரு மரத்துலயும் வேட்டையாடியும் தங்களுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரி பெற்றோர்களுடன் சேர்ந்து அதே மாதிரி உணவையும் தேடி உணவை எல்லாத்தையும் உணவை வந்து வேட்டையாடியோ அல்லது உணவை மரத்துலேருந்து பறிச்சோ போய் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருந்திருக்கும். தரமான வாழ்க்கையா இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம பசங்க படிக்கிறாங்க. அதனால வந்து ஒரு அதிகபட்சமா 25 வயசு வரைக்கும் சிலரோட வயசு 30 வயசுக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. 30 வருஷம், அதை பிறந்து 30 வருஷத்து வரைக்கும் 30 வருடம் பாருங்க. 30 வருடம் வரைக்கும் அவங்க தங்களுக்கு தேவையான உணவுக்காக பெற்றோர்களை கையேந்துகிறார்கள். படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்போ அதனால அவங்க ஒரு சின்ன பசங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு? ஒரு 20 வயது வரை உள்ள பசங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஓடுறாங்க, விளையாடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. இப்படி அவங்க வந்து உடல் உழைப்பை சார்ந்து இருக்கு. அவங்க வாழ்க்கை தரமாக இருப்பதற்கு வா வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இல்லாம போனதுக்கு காரணம் பொருளாதாரத்தை பெற்றோர்களை சார்ந்து பெறுவதுதான் அது காரணமாக இருக்கிறது. தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை, உணவு, இது எல்லா ஆடை, இருப்பிடம் எல்லாவற்றையும் பெற்றோர்களிடமிருந்து கையேந்தி பெற வேண்டிய அந்த ஒரு நிலைப்பாடு மட்டும்தான், அந்த ஒரு நடைமுறை மட்டும்தான் சிறு வயதினருடைய வாழ்க்கை தரம் இல்லாமல் போனதற்கு காரணம். அப்போ அது வந்து பெற்றோர்களை கையேந்தாமல் வேற யார் அவங்க கையேந்த முடியும்? பெற்றோர்களை தான் கையேந்த முடியும். இது ஒரு ஏற்பாடு. இது இயந்திர அறிவியல் உலகில் இது ஒரு ஏற்பாடு. அப்போ இந்த ஏற்பாடை அவருடைய நிலையும் சுயமரியாதையோட நம்ம வந்து மாற்றணும். அப்படின்னா அந்த மாதிரி பெற்றோர்களோட கையேந்தாம
அப்படின்னா அரசாங்கமே அவர் ஒரு படிக்கிறாங்க பசங்க அப்படிங்கும்போது அரசாங்கமே அவர்களுக்கு வந்து கல்வி செலவு, உணவு செலவு எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும். ஏன்னா, இப்போ பெற்றோர்கள் செலவழிக்கிறாங்க. நாளைக்கு இந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. ஆ அப்படிதானே? அப்போ நாளைக்கு இது கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வரி கட்டுறாங்க. வரி கட்டுறாங்க அப்படின்னும்போது, வரி கட்டுறது தான் அது சம்பாத்தியம். அப்பா அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறது ஒரு வரி மாதிரி தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வரி கட்டுறாங்க. பின்னாடி எல்லாருமே நாம் வந்து பயன்படுத்துகிற இப்போ கடையில் போய் ஒரு பொருளை வாங்குகிறோம், அதில் ஒரு வரி போகுது, கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்புறம் சாலையை பயன்படுத்துகிறோம், எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதில் ஒரு வரி வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. அது அது வந்து நம்மளால் அந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு வருமானம். அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது அப்போ வந்து எல்லாராலையுமே இந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும்போது, இந்த கவர்மெண்ட்டும் இந்த மக்களுக்கு ஏதாவது செலவு பண்ணணும் தானே! இப்ப பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஏன் கொடுக்கணும், செலவழிக்கணும் அப்படின்னு ஏன் எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் சின்ன வயசுல எல்லாரையும் தங்களுடைய பிள்ளைகள பார்த்துக்கிறாங்க. அதனால வந்து பெற்றோர்கள நீ பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் அரவணைப்பா, அக்கறையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து எல்லார்ட்டேருந்தும் வருமானத்தை பெறுகிற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. ஒரு நிர்வாகமாக இருக்கிறது. பெற்றோர்களை போன்று தான் இந்த கவர்மெண்ட்டும். எல்லோருமே வந்து இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் தேடி தருபவர்களாக இருக்கிறார்கள். அ அதன் மூலமாக தான் இந்த நாடு ஒரு நாட்டின் பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படின்னா, இப்போ வந்து இந்தியாவோட பொருளாதாரங்கிறது என்னது? இங்க உள்ள மக்கள் வந்து தங்களுடைய உழைப்பினாலும், தங்களுடைய வாழ்க்கையினாலும் அரசாங்கத்திற்கு பல்வேறு வகையில் வரி வரி மூலம் தங்களுடைய வருமானத்தை கொடுக்கிறார்கள். அதுதான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு காரணம். அப்படிங்கும்போது அந்த நாடு வந்து இப்போ இங்க உள்ள மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ல. படிக்கும்போது அவங்களுடைய படிப்பு செலவு ஏத்துக்கணும், உணவு செலவு ஏத்துக்கணும், இருப்பிட செலவு, ஆடை செலவு எல்லா செலவையும் வந்து ஏத்துக்கணும். பெற்றோர்கள் மீது இது உங்க பிள்ளை நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உழ அவங்க மேல இந்த சுமையை ஏத்தக்கூடாது. அவங்க அப்போ வந்து அப்போ வந்து படிக்கிறதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட படிக்கிற வரை வந்து ஒருத்தருடைய செலவை வந்து இந்த அரசாங்கம் தான் ஏத்துக்கணும். அ அப்படி அந்த மாரி ஒரு நிலைமை வரும்போது, எல்லாருக்குமே வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்வார்கள். அதாவது சின்ன வயசுல உள்ளவங்களுடைய வாழ்க்கை வந்து அ தரமான வாழ்க்கையாக நமக்கு தெரியும். அ உடல் உழைப்பு தான் எதுக்காக சொல்ல வரேன்னா, உடல் உழைப்பு தான் நம்முடைய வாழ்க்கை தரமானதாக மாறுவதற்கு அதாவது உடல் உழைப்பு அல்லது உடலில் ஏற்படுகிற வலி, நம்முடைய வாழ்க்கை தரமானதாக மாறுவதற்கு அ வழிவகுக்கும். அப்போ எப்படி அப்போ அத வந்து எல்லோரும் அந்த உடல் உழைப்புங்கிறது இப்ப இல்ல. நெறைய பேருக்கு உடல் உழைப்பு இல்ல. மென்மையாக உழைக்கிறார்கள். எல்லா வேலையும் மென்மையா செஞ்சுட்டு முடிச்சிடுறாங்க. ஆ அ ஒரு தரமான வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டது? அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தரமான வாழ்க்கைன்னா, இப்போ உடல்ல வலியே இல்ல. வலியே இல்லாம ஒரு வேலைய செஞ்சுட்டு, ஆனா கஷ்டப்படுற மாரி தெரியுது. ஆனா அவங்களுக்கு உடம்புல வலி இல்ல. உதாரணத்துக்கு ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறாரு. 8 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, 10 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. ஆனா அவர் உடம்புல வலி இல்ல. ம் வலி இல்ல. வலிய வந்து அவரு ஒரு எப்போவாவது ஒரு நாள் தான் அந்த வலிங்கிறது இல்லாமலே அவர் வாழ்றாரு. வலிய அனுமதிக்காமலே வாழ்ந்துட்டு இருக்காரு. வலிய அனுமதிக்காமலே அவர் தினம் தினம் 8, 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. ஒரு களைப்புல தான் வர்றாரு தவிர, உடம்புல வலியில வரல அவரு. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை தரமானதாக இல்லையா? அப்போ அவர் வந்து 40, 50,000 சம்பாதிக்கிறாரு. அவர் நல்லா கான்கிரீட் வீட்ல இருக்கிறாரு. அ நல்ல ஆடைகள அணியிறாரு. அ அப்புட்ன்னா அவங்க வாழ்க்கை தரமானதாக இல்லையா? அப்படின்னா முதல்ல தரமான வாழ்க்கைன்னா என்னங்கிற முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். தரமான வாழ்க்கை என்னன்னா, மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் தரமான வாழ்க்கை. அ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்ன? அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா சிரிச்சுக்கிட்டே வாழ்றது அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. சிரிப்பு, அழுகை, கோபம், பொறாமை, பழி உணர்ச்சி, அப்புறம் வந்து பொறாமைப்படுறது, பழிக்கு பழி வாங்குறது, அப்புறம் வந்து அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி உணர்வுகளே உள்ள அடக்கி வைக்காம வெளிப்படுத்தி வாழ்றது தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதில் வந்து சிரிக்கிறது எல்லாமே அடங்கும். காதல், காமம்,
காதலிக்கிறது, காமம், அப்புறம் இப்படி எல்லாமே நட்பு, நண்பர்கள், குடும்பம், அ அப்பா, அம்மா, பெற்றோர்கள், முதியோர்களுக்கு உதவி செய்றது, இது எல்லாமே வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையில அடங்குது. பொதுநலன், குடும்பத்திற்காக நேரம் செலவழிப்பது, இப்படி எல்லாமே அடங்குனது தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஒரு தரமான வாழ்க்கை என்பது இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் தரமான வாழ்க்கை. அப்படிங்கும்போது, அப்போ அந்த தரமான வாழ்க்கையை வாழ்கிறார்களா? ஒரு 10 மணி நேரம் ஆஃபீஸில் உடலில் வலி ஏற்படாமலே தங்களுடைய தொழிலை செய்து முடித்துக்கொண்டு தினந்தோறும் வீடு வந்து சேர்கிறவர்களின் வாழ்க்கை தரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கிறதா? இல்லை என்பது தானே நமக்கு கிடைக்கிற பதில். ஏன்னா இப்போ இன்னைக்கு யாரும் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது தானே நமக்கு கிடைக்கிற பதில். அப்போது வந்து அது காரணம் என்னென்னா உடம்புல வலியை வந்து விரும்புறதில்ல. வலியை பார்த்தாலே பயப்படுறாங்க. கொஞ்சம் வலிச்சாலே அல்லது ஒரு வேலை செய்ய சொன்னாலே எனக்கு உடம்பு வலிக்கும், என்னால் நடக்க முடியாது, நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி உடம்பு வலினாலே அது ஏதோ தங்களுக்கு எதிரானதாக பார்க்கிறார்கள். உடம்பு வலி அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. தங்களுடைய உடம்பில் வலி ஏற்படுவதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தரமான வாழ்க்கையை இவர்களே அனுமதிக்க மறுக்கிறார்கள், பயப்படுறாங்க. ஏன்னா வலியை பார்த்து பயப்படுறாங்க. வலிச்சா அது ஏதோ ஆபத்து கொள்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் வந்து சரி, அப்போ அந்த வலியை வந்து எப்படி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை முறை மூலமாக நமது உடலில் ஏற்படுத்துவது அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, தினந்தோறும் விளையாட்டுறதுக்கு 1 மணி நேரம் செலவிடணும், தினந்தோறும் 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும், தினந்தோறும் உடல் உழைப்பை சார்ந்த ஒரு தொழில் அதுன்னா என்னென்னா விவசாயம் வந்து உடல் உழைப்பை சார்ந்தது. அது ஒரு டெய்லி ஒரு 3 மணி நேரம் நம்ம செய்யணும். அப்புறம் வந்து தினந்தோறும் ஒரு 3 மணி நேரம் தொழில், தினந்தோறும் 1 மணி நேரம் விளையாட்டு, தினந்தோறும் ஒரு 1 மணி நேரம் கலைகளை கற்றுக்கொள்வதற்கான நேரம் செலவிடணும். என்னது அப்படின்னா ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, கதை சொல்கிறது, இதெல்லாம் வந்து கலைகளுக்காக நாம் செலவிடுகிற நேரம். இப்போ இதுக்காக ஒரு நேரம் செலவிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்புறம் வந்து எங்கே போனாலும் நடந்து செல்வது, ஓடி செல்வது, இதில் இப்படி நம்ம அதாவது இப்போ இந்த உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் பஸ்ஸில் போகிறோம், ஆட்டோவில் போகிறோம், இருசக்கர வாகனத்தில் போகிறோம். அதனால் வந்து இந்த காலத்தில் வந்து நம்மளால் வந்து நம்முடைய வாழ்க்கை முறை வந்து நமக்கு உடலில் வலியை ஏற்படுத்தாது. நம்முடைய வாழுகின்ற முறையே என்ன பண்ணணும், நமது உடலில் வலி ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை எதுவாக இருக்கும் அப்படின்னா, தற்போதைய இயந்திர அறிவியல் உலகமாக இருக்காது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதாவது இயந்திரங்களின் பயன்பாடு எதுவுமே இல்லாத, போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே இல்லாத, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதானே இருந்தது. பஸ்ஸு, காரு அப்படி அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸு எதுவுமே இல்லை. சைக்கிள் இல்லை, பஸ் இல்லை, மாட்டு வண்டி இருந்திருக்கும். எல்லாரும் அதுக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எல்லோருமே மாட்டு வண்டியில் போக மாட்டாங்க. ரொம்ப தூரத்துக்கு உள்ள ஊர்களுக்கு தான் போகிறதா இருந்தால் தான் வண்டி கட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகும்போது பெரும்பாலும் நடந்து தான் போனாங்க. அப்போ நடந்து போகும்போது இப்படி வாழுகின்ற முறையே எப்படின்னா உடம்புல வலியை ஏற்படுத்தும். அப்போ இன்னைக்கு வலி ஏற்படுத்தாததுக்கு என்ன காரணம், வந்து போக்குவரத்து வாகனங்கள். இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல வலியை ஏற்படுத்த அனுமதிப்பதே இல்லை. போக்குவரத்து வாகனங்கள் சொகுசாக இருப்பது, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற எல்லா இயந்திரங்கள் எல்லாமே வந்து உடல் உழைப்பு இல்லாமலே நமக்கு வந்து எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சு கொடுத்துருது. அப்போ ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உடம்புல வலி தேவை. உடம்புல வலி ஏற்படாமல் வாழ்வதற்கு இந்த இயந்திரங்கள்லாம் காரணமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த இயந்திரங்கள் நம்மை அனுமதிப்பதில்லை. நாமளே நமக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இயந்திரங்களை நாம் உருவாக்கி வைத்துள்ளோம். அப்படி என்றால் ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த இயந்திரங்களே நாம் கண்டுபிடித்த இந்த இயந்திரங்களே நமக்கு தடையாக உள்ளன அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்படின்னா சரி, அப்போ உடலில் வலி ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும், நாம் இப்போ செயற்கையாக முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. உடற்பயிற்சி மூலமாக உடம்பில் வலி ஏற்படுத்தணும். அப்போ தான் தரமான வாழ்க்கை, வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம வாழுகின்ற முறை நமக்கு உடம்பில் வலியை தராது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அப்போ வலி இருந்தால் தான் ஒரு தரமான வாழ்க்கையை வாழ முடியும். உடம்புல வலி இருக்கணும், அப்போ தான் மனசுலேயும் வலி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நாமளே உடம்புல வலி ஏற்படுத்தணும். என்ன பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும்,
யோகாசனம் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து தினமும் ஓடணும். ஓடணும். அதாவது ஓட முடியிற அத்தனை பேரும் ஓடணும். உன்னால ஓட முடியுமா? அப்ப நீ கண்டிப்பா ஓடணும். ஒரு மெதுவாவாவது ஓடி போணும். அது தினந்தோறும் ஓடணும். ஓடும்போது ஒரு டெய்லி ஒரு 4 கிலோமீட்டராவது ஓடுனா, நமக்கு அந்த உடம்புல வலி ஏற்படும். கால்ல வலி ஏற்படும். இந்த காலில் ஏற்படுகிற வலி, காலில் ஆரம்பிக்கிற அந்த வலி வந்து உடம்பு முழுக்க பரவும். அப்புறம் ஒரு வாரத்துல ஒரு 4 நாள் தொடர்ந்து ஓடுறோம் அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு ரெஸ்ட் குடுக்கணும். அந்த கால்களுக்கு. அப்புறம் அது ரெக்கவரி டைம் அப்படி இந்த மாரி சொல்லுவாங்க. அப்புறம் திரும்பவும் ஓடணும். அப்பதான் தொடர்ச்சியா 7 நாளும் ஓடிட்டே இருந்தோம்னா, அது வந்து அந்த அந்த ஓடுறதுனால ஏற்படுற அந்த உடல் வலி, வலிமை உடம்புல சேராது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த மாரி நம்ம ஏதாவது ஒரு நம்முடைய வாழ்க்கை முறை வாழுகின்ற முறையே உடலில் வலி ஏற்படுத்தாத போது, நாம் தான் செயற்கையாக ஏதாவது ஒரு வகையில் உடலில் வலியை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா, எந்தவித ஒரு உடற்பயிற்சிங்கிற காரணத்துக்காக நம்ம ஓடி பயிற்சி எடுக்கிறோம். அதன் மூலம் உடலில் வலி ஏற்படுத்துகிறோம். இப்போ அந்த மாரி ஒரு நடைமுறை ரொம்ப செயற்கையானது தான். ஏன்னா, ஒரு ஒரு காரணத்திற்காக தான் நம்ம ஓடணும். உடற்பயிற்சியில ஓட்டங்கிறதுலாம் ஒரு உடற்பயிற்சி கிடையாது. உடற்பயிற்சின்னா அது யோகாசனம் தான். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு உடற்பயிற்சி செய்வதற்கு பேர் தான் யோகாசனம். யோகாசனம் செய்வதற்கு பேர் தான் இயற்கையான உடற்பயிற்சி. உடற்பயிற்சியில வந்து ஓட்டம்லாம் வராது. ஓடுறது தான். விளையாடுறது, ஓடுறது அதுக்கு பேரு உடற்பயிற்சி கிடையாது. உடற்பயிற்சின்னா அது யோகாசனம். மத்தபடி வந்து பளு தூக்குறது, அது வந்து பளு தூக்கி உடற்பயிற்சி செய்வது. எதுக்காக ஓடுறது உடற்பயிற்சி கிடையாதுன்னா, நம்ம ஓடுறோம் அப்படின்னா, நடக்கிறோம் அப்படின்னா, அது ஏதோ ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம ஓடுகிறோம், நடந்து செல்கிறோம். அதுல ஒரு காரணம் இருக்கு. காரணம் இருக்கணும். ஆனா எந்த உடற்பயிற்சின்னா என்னன்னா, எந்தவித ஒரு வேலை நோக்கமும் இல்லாமல் ஒரு 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 செயலை செய்வதற்கு பேர் தான் உடற்பயிற்சி. அந்த வகையில நம்ம வந்து ஒரு நடந்து செல்றது, ஓடி செல்றது வந்து ஒரு சும்மா உடற்பயிற்சிக்காக செய்யாம, நடந்து வேணா செல்லலாம். யாரும் வந்து ஒரு அ எந்தவித நோக்கமும் இல்லாம ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு சும்மா நடந்து போவோம். ஏதோ யோசிச்சுட்டு நம்ம நடந்து போவோம். நமக்கு அங்க 1 கிலோமீட்டர் அப்படி சும்மா நடந்து போவோம். சும்மா தான் நடந்து போவோம். அதுக்கு பேரு தான் சும்மா. சும்மான்னு ஏன் சொல்றேன்னா, நமக்கு எந்த நோக்கமும் இல்ல. அதனால தான் சும்மா நடந்து போறோம். அது வந்து ஒரு உடற்பயிற்சிக்காக செய்யக்கூடாது. சும்மா நடந்து போறது. அது ஒரு மன அமைதிக்காக, அதோட வேலையே வேற. ஒரு தனிமை. ஒரு 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 தினமும் நம்ம ஒரு 1/2 மணி நேரமாவது தனிமையில இருக்கணும். தனிமையில சிந்திக்கணும். யாருமே இல்லாம, யாருடைய அருகாமையிலும் இல்லாம, நம்ம தனியா சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறது. ஏதாவது யோசிச்சுட்டு நடந்து போறது. அ அப்படி அப்படி தனிமையில சிந்திக்கணுங்கிறதுக்காக யாருமே வந்து ஓடி போமாட்டாங்க. நடந்து தான் போவாங்க. நடக்கிறதுக்கு அத்தகைய ஒரு தன்மை இருக்கிறது. அது யாரும் தனிமையில அப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிட்டே சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா ஓடுறது வந்து முற்றிலும் கொஞ்சம் கடினமான ஒரு செயல். அதுக்கு சரி எதுக்காக ஓடுவாங்க? எதுக்காக ஓடணும்? ஓடணும்னா நம்ம இப்போ இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நான் ஓடுறேன்னா, 1 கிலோமீட்டருக்கு அங்க நமக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கணும். நான் ஒரு கடைக்கு போணும், அல்லது என்னுடைய தோட்டத்துக்கு போணும். அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓடி போறேன். அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். வெறுமனே உடற்பயிற்சிக்காக நான் ஓடுகிறேன். உடற்பயிற்சியில வந்து ஓட்டங்கிறது சேர்க்கக்கூடாது. ஆனா அத நம்ம சேர்க்கிறோம். வேற வழி இல்ல. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படியாக மாறிவிட்டது. செயற்கையாக மாறிவிட்டது. அதனால நம்ம செய்ற எல்லா செயல்களுமே ஒரு அ செயற்கையாக மாறிவிடுகிறது. செயற்கையான நோக்கம் கற்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால ஓடுறது வந்து எப்படின்னா உடற்பயிற்சி கிடையாது. அது வந்து ஒரு விளையாடுவதற்காக ஓடலாம். விளையாடும்போது ஓடலாம். ஒரு ஒரு இடத்தை வேகமாக சென்று அங்க ஒரு வேலை நமக்கு நடக்கணும். ஒரு ஊருக்கு போணும். அப்ப வேகமா ஓடணும். இருட்டுறதுக்குள்ள போயே ஆகணும். அப்படின்னா வேகமா ஓடியாகணும். ஓடி தான் அந்த ஓடுனா தான் நம்ம அந்த ஊருக்கு சீக்கிரம் முடியும். அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் ஓடுறதுக்கு. வெறும் என்னுடைய உடற்பயிற்சிக்காக நான் ஓடுகிறேன். அப்படின்ட்டு இல்லாம, அப்படி நம்ம ஒரு காரணம் வந்து நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ள ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து அப்படி ஒரு செயற்கையான காரணத்தை சொல்லி தான் நம்ம வந்து இயற்கையா வாழ விடாம, நெறைய நடைமுறைகள வந்து நம்ம இஷ்டத்துக்கு வளச்சு நம்ம பண்ணிட்டுருக்கோம். எது எப்படியோ
நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம உடம்புல வலியை ஏற்படுத்தணும். வலியை ஏற்படுத்தி அதன் மூலம் நாம் தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஓடுற பயிற்சி, அது மாதிரி ஜிம்மில் போய் உடற்பயிற்சி செய்கிறது, மென்மையாகவும் உடற்பயிற்சி செய்யலாம். அது கடினமாக உடலில் வலி ஏற்படுத்த முரட்டுத்தனமாக இறங்கக்கூடாது. பாதுகாப்பற்றதாக அது மாறிவிடும். மென்மையாக உடற்பயிற்சி செய்யலாம். மென்மையாக உடற்பயிற்சி செய்கிறது, ஓடுறது, மென்மையாக ஓடுவது, இப்படி அப்புறம் அதிகாலையில் எழுந்திருப்பது, இதெல்லாம் செஞ்சு ஏதோ நம்ம உடம்புல வலி ஏற்படுத்தணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை தரமானதாக இருக்கும். ஒரு காலையில் எந்திக்கிறது, இதெல்லாம் ஒரு வலி மிகுந்த வாழ்க்கை வாழ்பவர்களின் வெளிப்பாடு. காலைல எந்திக்கிறாங்கல்ல, அது ஒரு வலி. அந்த வலியை கூட தாங்கிக்க முடியாதவங்க தான் வந்து அதை 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 வந்து அது வந்து மிகப்பெரிய வலியாக தெரியுது, என்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் அதிகாலை வந்து 6 மணி வரைக்கும், 6 மணிக்கு மேலே கூட தூங்கிட்டு இருப்பாங்க. 7 மணிக்கு எந்திப்பவர்களாக இருப்பாங்க. காலைல எந்திக்கிறதே ஒரு வலி தான். அந்த வலியை எத்தனை பேரால் தாங்கிக்க முடியும்? எத்தனை பேரால் அந்த வலியை எதிர்கொள்ள முடியும்? அப்படின்னா ஒரு சிலரால் தான் அது முடியுது. எல்லாராலையும் முடியறது இல்லை. அது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது காலைல எந்திக்கிறது, எழுந்திருக்கிறது. ஏன்னா அது ஒரு வலியாக இருக்குது. அப்போ காலைல எந்திரிச்சா அவருடைய வாழ்க்கை தரமானதாக இருக்கிறது. அதிகாலையில் எழுந்திருப்பவர்கள் அவருடைய ஒரு 4-5 மணிக்கு எந்திக்கிறவருடைய வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஆக வலியை உடம்புல எதிர்கொள்ளணும், வாழ்க்கையில் எதிர்கொள்ளணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை தரமான வாழ்க்கையாக மாறும். இதுதான் அடிப்படை. வலியை விரும்பலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வலி இல்லைன்னா, இன்னைக்கு என் உடம்புல வலி இல்லைன்னா இன்னையோட வாழ்க்கை இன்னைக்குள்ள வாழ்க்கை எனக்கு தரமானதாக இருக்காது. அதுதான் அடிப்படை. நாளைக்கு என் உடம்புல நான் வலி நாளைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, நாளைய வாழ்க்கையை நான் வந்து வலி மிகுந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது உடற்பயிற்சி செய்தோ அல்லது ஓடி ஆடி உடற்பயிற்சி செய்து உடல் உழைப்பில் ஈடுபட்டு அதன் மூலம் நமது உடம்பில் நாம் வலியை ஏற்படுத்த வேண்டும். அப்படின்னா நமக்கு வந்து நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை தரமானதாக இருக்கும். ஆக இன்னைக்கு என் வாழ்க்கை தரமாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்காக போய் கடவுளை போய் வேண்டுறது, "நீ வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்லபடியாக அமையணும்" அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அதுக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்கிறத விட, அதற்கு நாம் வந்து உடற்பயிற்சி செய்தோ அல்லது உடல் உழைப்பில் ஈடுபட்டோ, உடலில் ஓடியோ நடந்தோ, இது போன்று ஏதாவது உடல் உடல் பயிற்சிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் நமது உடலில் வலி ஏற்படுத்தினால் இன்றைய தினம் நமது வாழ்க்கை தரமானதாக இருக்கும். ஆக ஒரு வாழ்க்கை தரமானதாக இருப்பதற்கு வேண்டுதலே உடல் உழைப்பு தான். இதில் நமக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கை தரமானதாக இருப்பதற்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம். நமது கையில் தான் அதற்கான ரகசியமும் இருக்கிறது. உடல் உழைப்பு என்பது உடலை தரம் மிகுந்த வாழ்க்கையை தரமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு ஒரு ரகசியமாகும்.